இன்று தாங்கள் இந்த அறையில் தான் இருக்க வேண்டும். நீங்கள் இன்று செய்த தவறை இந்த அறையில் இருந்தவாறே நினைத்து பாருங்கள். நாளை காலை நான் உங்களை இங்கிருந்து அழைத்துச் செல்கிறேன். ஏன் மற்றவர்களுக்கு தெரியாமல் ரகசிய பாதையில் என்னை அழைத்து வந்தீர்கள்? ஏனென்றால் நீங்கள் நடந்து கொண்ட விதம் மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக. அது மட்டுமல்லாமல் மற்றவர்கள் உங்களை இந்த நிலைமையில் பார்க்க கூடாது என்பதற்காக. நீங்கள் ஒரு பேகம் செய்ய வேண்டிய செயலை செய்யவில்லை. அவர் ஷெஹன்ஷா ஆவார். உங்கள் அனைவருக்கும் அவர் அரசு. உங்கள் நன்மைக்காக அவர் பொறுப்பேற்றிருக்கிறார். ஆனால் நீங்களும் இவ்விதமாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு முறை தங்களை நான் ஆமீரில் அடையாளம் காணவில்லை. ஆனால் இம்முறை நீங்கள் என்னை ஏமாற்ற முடியாது. என்னை ஏன் காப்பாற்றினீர்கள்? எதை நிரூபிக்க நினைக்கிறீர்கள்? என்னுடைய மரணம் உங்கள் கையில் நிகழ வேண்டுமா? ஜலால், பேகம் ஜோதா எங்கே இருக்கிறார்? எங்கே இருக்க வேண்டுமோ அங்கேதான் இருக்கிறார்கள். எனக்கு புரியவில்லை. எங்கே இருக்க வேண்டும் என்று கூறுகிறீர்கள்? இப்போதைக்கு அவளை தனிமையில் ஒரு அறையில் நான் வைத்திருக்கிறேன். ரகசிய பாதை வழியாகத்தான் நான் அவளை கோட்டைக்குள் அழைத்து வந்தேன். அதன் காரணத்தை நான் அறியலாமா? முகலாய ராஜ்யத்தின் பேகம் தற்கொலை செய்து கொள்வதற்காக கோட்டையை விட்டு வெளியே சென்றால் என்று மற்றவர்கள் ஏளனம் பேசக்கூடாது என்பதற்காகத்தான். நான் மட்டும் சரியான நேரத்திற்கு அங்கு செல்லாமல் இருந்திருந்தால் ஜோதாவின் முட்டாள்தனமான செயலால் முகலாயர்கள் தலைகுனிய வேண்டி வந்திருக்கும். பேகம் ஜோதா ஆக்ராவில் இருக்கக்கூடாது என்றுதான் நான் கூறுவேன். ஆமீருக்கு திருப்பி அனுப்பி வைக்க வேண்டும். பேகம் ஜோதா மிகப்பெரிய தவறு செய்துவிட்டார். அவர் செய்த தவறுக்கு மன்னிப்பே இல்லை என்று கூறுகிறீர்கள். அவ்வாறு இருக்கையில் அவரை ஆக்ராவிற்கு ஏன் அழைத்து வந்தீர்கள் என்றுதான் அனைவரும் உங்களை கேள்வி கேட்பார்கள். அவள் தன் சுய நினைவோடு தான் இப்படி செய்திருப்பாள் என்று எனக்கு தோன்றவில்லை பெரியம்மா. இதன் அர்த்தம்? அது என்னவென்றால் பெரியம்மா, கடந்த சில நாட்களாக நடந்த சம்பவங்கள் ஜோதாவின் மனதில் ஆழ்ந்த காயத்தை அவை ஏற்படுத்திவிட்டன. அவளது தாயார் அவளை ஆமீருக்கு அழைத்துச் செல்ல மறுத்துவிட்டதாலும் அனைவரும் அருகில் இருந்தும் உண்மையான சொந்தங்கள் யாரும் இல்லாததால் அவளுக்கு தனிமையில் இருக்கும் உணர்வு, அதனால் ஏற்பட்ட ஏமாற்றமும் அவளை எந்த அளவிற்கு பாதித்திருக்கும் என்பதை என்னை தவிர வேறு யாருக்கும் தெரியாது பெரியம்மா. வாழ்க்கையில் முதல் முறையாக நான் எவ்வாறு உணர்கிறேன் என்றால், நானும் ஜோதா பேகமும் எங்கள் இருவரின் பாதையும் ஒன்றுதான் என்று. என்ன பேசுகிறீர்கள் ஜலால்? நீங்கள் இந்த முகலாய சாம்ராஜ்யத்தின் ஷெஹன்ஷா. ஹுமாயூன் மற்றும் பாபரின் வம்சா வழியில் வந்தவர் தாங்கள். நீங்கள் அவருடன்... பெரியம்மா, பாபர் பரம்பரையில் வந்தவர்களுக்கு மட்டும் வழி என்பது ஏற்படாதா என்ன? நான் ஹுமாயூன் அவர்களின் மகன் என்பதையும் முகலாய அரசர் என்பதையும் ஒப்புக்கொள்கிறேன். இருந்தாலும் கூட எனது நிலைமையும் ஜோதா பேகத்தின் நிலைமையும் ஒன்றுதான். என் தாயின் அரவணைப்பு எனக்கும் கிடைக்கவில்லை. ஜோதா பேகத்தைப் போலவே உறவுகள் இருந்தும் யாரும் இல்லாததை போல் உணர்கிறேன். ஜோதா பேகத்திற்கு ஆமீரிலும் ஆக்ராவிலும் உறவுகள் இருந்தும், ஆனால் அவருக்கு இன்று இரு இடங்களுமே சொந்தமில்லாமல் போனது. இது எப்படி இருக்கிறது என்றால், ஒரு சமயம் எனக்கு ஆக்ராவிலும் காபூலிலும் இடமில்லாமல் போனது போல் இருக்கிறது. ஜலால்,
இவ்வளவெல்லாம் யோசிக்காதீர்கள். இதில் யோசிப்பதற்கு ஒன்றுமில்லை பெரியம்மா. எங்கள் இருவருக்கும் எவ்வளவு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் உண்மை என்னவென்றால், நான் அவர்களை நிக்கா செய்து ஒரு பேகமாக இங்கே அழைத்து வந்திருக்கிறேன். அவர்கள் இங்கே வீதிகளில் சுற்றி கொண்டிருக்கும் பெண்ணோ இல்லை, அடிமையோ இல்லை, இந்த முகல் சாம்ராஜ்யத்தின் பேகம் பெரியம்மா. அதனால் தான் அவர்களை தேடுவதில் நானே நேராக இறங்கினேன். என்று மட்டுமல்ல, என்றுமே ஜோதா பேகம் நமது ராஜ்யத்தின் பேகம் தான். அது மட்டுமல்ல பெரியம்மா, எங்கேயும் எந்த பேகமும் இதுவரை இந்த மாளிகையை விட்டு வெளியே சென்றதில்லை. மீண்டும் இதுபோல் நடக்கவே கூடாது. பெரியம்மா, நான் சற்று நேரம் தனிமையாக இருக்க விரும்புகிறேன். அந்த இறைவன் கண் திறந்து விட்டான். ஒரு நாள் ஒரு இந்து ராணியின் முன்பு நீங்கள் கை கட்டி நிற்க வேண்டும். எந்த பேகத்தின் மீது நாளை சூரியன் உதித்ததும் அதன் முதல் ஒளி படுகிறதோ அவர்தான் நாளை ஷெஹன்ஷாவுடன் அஜ்மீர் புறப்படுவார். மகாமங்கா, தாங்கள் என்னை அழைத்தீர்களா? வாருங்கள், வந்து அமருங்கள். பீர் அவர்கள் வரும்பொழுது நீங்கள் அங்கு இல்லை. நான் தங்களிடம் முக்கியமான விஷயத்தை பேச வேண்டும் என்று நினைத்தேன். அதனால் தான் வர சொன்னேன். தாராளமாக கூறுங்கள். வரும் சில நாட்கள் ஜலாலிற்கு உகந்தது அல்ல என்று பீர் அவர்கள் கூறினார். ஆனால் அதற்கான ஒரு தீர்வையும் அவர் தெரிவித்தார். அதன்படி அவர் ஏதாவது ஒரு பேகத்துடன் அஜ்மீருக்கு யாத்திரைக்கு செல்ல வேண்டும். ஆனால் நாளை காலை கதிரவனின் ஒளி எந்த பேகத்தின் மீது முதலில் விழுகிறதோ அவரைத்தான் ஜலால் அழைத்துச் செல்ல வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இந்த வாய்ப்பு தங்களுக்கு கிட்டினால் நன்றாக இருக்கும் என்று என் மனதிற்கு பட்டது. எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நாளை சூரிய ஒளி நிச்சயமாக என் மீதுதான் விழும். ஹோஷியார், எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. நிச்சயமாக இந்த போட்டியில் ஜோதா பேகம் இல்லை. போட்டியிட போவது தாங்களும் சலிபா பேகமும். சூரிய கதிர் முதலில் என் மீது விழுகிறதோ இல்லையோ, நான் எப்பொழுதும் ஜோதா பேகத்தை பற்றிதான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். பேகம் ஜோதாவை பற்றியா? மன்னித்து விடுங்கள் சலிமா பேகம், உங்களுடைய எண்ணம் எனக்கு சிறுபிள்ளைத்தனமாகத்தான் தெரிகிறது. பேகம் ஜோதாவின் மீது சூரிய ஒளி படவே படாது. ஏனென்றால் அவர் மேற்கு திசையில் இருக்கும் ஒரு அறையில் தங்கி இருக்கிறார். என்ன? சூரிய ஒளி முதலில் எந்த அறையில் படரும் என்பதை அறிவாயா ஹோஷியார்? எந்த அறையில்? அதை நான் உனக்கு நாளை கூறுகிறேன். புறப்படுவதற்கு ஏற்பாடுகளை செய். ஏனென்றால் அஜ்மீர் ஷெரீஃபிற்கு செல்ல போவது நான் தான். ஜலாலுடன் ஜோதா பேகம் தான் அஜ்மீர் ஷெரீஃபுக்கு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். அவர் மிகவும் நல்லவர். நீங்கள் இவ்வாறு பேகம் ஜோதாவை பரிந்து பேசுவதால் மகாராணி ருக்கையாவை அவமானப்படுத்துவது போல் தெரிகிறது. அதை நாளை சூரியன் தான் முடிவு செய்ய வேண்டும் மகாமங்கா. எல்லாமே குதாவின் விருப்பப்படிதான் நடக்கும். கதிரவனின் ஒளி எந்த பேகத்தின் மீதாவது படட்டும். நான் விரும்புவது ஒன்றே ஒன்றுதான். ஷெஹன்ஷா நல்லபடியாக இருக்க வேண்டும். குதா எப்பொழுதும் அவரை காக்க வேண்டும். தாங்கள் எனக்கு விடையளித்தால் நான் கிளம்புகிறேன். குதாஃபிஸ். குதாஃபிஸ். அத்தை அவர்களே, சூரிய ஒளி முதலில் என் மீது படர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஆசிர்வதியுங்கள். ஆமீன்.
ஜோதா பேகம் இந்த அறையில்? இது எப்படி அத்தையாரே? ஹுதாவின் விருப்பத்திற்கு மாறாக எதுவும் நடக்காது ருக்கையா. சூரிய ஒளி யார் மீது படர வேண்டும் என்பதை முடிவு செய்பவனும் மேலிருப்பவன்தான். பார்த்தாயா, எந்த அறையில் முதலில் சூரிய ஒளி வருமோ அந்த அறையில் ஜலால் ஜோதாவை வைப்பான் என்று இங்கிருக்கும் நம் எவருக்குமே தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இது அவளது விதியில் எழுதப்பட்டிருக்கிறது. அதான் கிடைத்துவிட்டது. பீர் அவர்கள் என்னிடம் கூறியது போல ஜலாலுடன் ஜோதாதான் அஜ்மீர் ஷெரீஃபிற்கு செல்லப் போகிறார். அத்தை அவர்களே, நீங்கள் வருவீர்கள் என்று ஜோதா, சில வண்ண ஆடைகளில் எந்த நிறத்தின் தாக்கமும் இருக்காது. ஆனால் வெள்ளை நிற ஆடையில் இன்னொரு நிறம் உடனேயே ஒட்டிக்கொள்கிறது. நீ மாசற்ற வெள்ளை நிறம் படைத்தவள். உன்னுடைய குணத்திற்கும் தன்மைக்கும் களங்கம் ஏற்படும் வகையில் நீ எதுவும் செய்யக்கூடாது. இதுவரை நீ ஆமீருக்காக செய்தது சரித்திரத்தில் போற்றப்படும். அதுபோலவே இனி உன்னுடைய செயல்கள் போற்றத்தக்க வண்ணம் இருக்க வேண்டும். ஆமத்தை, நான் தவறு செய்துவிட்டேன் என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். அப்பொழுது என் மனம் மிகவும் கவலையில் இருந்தது. எனக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. இந்த உலகத்தில் எனக்கு இடமில்லை என்று தோன்றியது. அனைவரும் கைவிட்டது போல் தோன்றியது. அனைவருக்கும் இது போன்ற நிலைமை வரும். ஆனால் அதை நினைத்து நாம் ஒருபோதும் மனதை தளரவிடக்கூடாது. நானும் இது போன்ற நிலையை கடந்து வந்திருக்கிறேன். ஆனால் அதற்காக தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று நாம் நினைத்தோம் என்றால் இது ஆமீரின் ராஜகுமாரி செய்ய தகுந்த செயலும் அல்ல, ஆக்ராவின் பேகம் செய்ய தகுந்ததும் அல்ல. ஜலால் உன்னை வேகமாக திரும்பவும் அழைத்து வந்திருக்கிறான். கிடைத்த இந்த கௌரவத்தை நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எனது விருப்பம். ஆனால் அத்தை அவர்களே, ஷெஹன்ஷா என்னை அந்த அறையில் தான் அடைத்தார் என்று உங்களுக்கும் ருக்கியாவிற்கும் எப்படி தெரியும்? நிச்சயமாக தெரியாது ஜோதா. எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஜலால் இப்பொழுது ஆபத்தில் இருக்கிறான் என்பது. என்ன? ஆகையால் தான் நான் பீர் அவர்களின் ஆலோசனைப்படி நடந்து கொண்டிருக்கிறேன். இறைவன் அவ்வாறு நினைக்கும் போது நம்மால் என்ன செய்ய முடியும்? விதியை பார்த்தாயா? ஜலாலை விட்டு நீ பிரிந்து செல்ல வேண்டும் என்று நினைத்தாய். ஆனால் இப்போது அவனுடன் நீ அஜ்மீர் செல்ல போகிறாய். ஆனால் அத்தை, நான் எப்படி? இதை நீயும் நானும் முடிவு செய்யவில்லை ஜோதா. விதி முடிவு செய்திருக்கிறது. ஒரு மனிதன் விதியுடன் போராட வேண்டும் என்று நினைத்தாலும் அவனால் ஜெயிக்க முடியாது. என்ன யோசிக்கிறாய் ஜோதா? உனக்கும் ஜலாலுக்கும் எந்த புரிதலும் இல்லை என்பதை தெரிந்திருந்தும் நான் ஒரு தாயாக இருப்பதால் இந்த கோரிக்கையை நான் உன்னிடம்... நான் செல்கிறேன் அத்தை. விதியின் காரணமாக நான் செல்லவில்லை. உங்களை மகிழ்ச்சியாக வைக்க வேண்டும், அதற்காகத்தான் நான் செல்கிறேன். நன்றாக இரு.
பாசத்தோடு இங்கே வந்தாயா கோபத்தோடு வந்தாயா? என்னை தாங்கள் நன்றாக அறிவீர்கள் அல்லவா? இது கோபமா காதலா? அதை தாங்கள் தான் கூறுங்களே. அது மட்டுமல்ல, உனது கோபத்தை எப்படி போக்க வேண்டும் என்பதும் எனக்கு தெரியும். முதலில் எதற்காக இந்த கோபம் என்பதை கூறு. எனது இடத்தில் தாங்கள் இருந்திருந்தால் உங்களுக்கும் கோபம் வந்திருக்கும். இவ்வளவு பெரிய விஷயத்தை என்னிடம் மறைத்து விட்டீர்களே, ஏன்? உன்னிடம் நான் எதை மறைத்தேன்? பீர் அல்லாரக்காவை தாங்கள் அறிவீர்களா? ஆமாம், அவர் ஒரு மிகப்பெரிய மகான். ஆமாம், அவர்தான் கூறினார், இன்று சூரிய ஒளி எந்த வேகத்தின் மீது முதலில் படருகிறதோ அவர்தான் தங்களுடன் அஜ்மீருக்கு வருவார் என்று. தங்களுக்கு நேரம் சரியில்லையாம். இன்று காலை கிழக்கு திசையில் இருக்கும் அறைக்கு சென்றால் அங்கு ஜோதா பேகம் முன்பே இருக்கிறாள். அஜ்மீருக்கு அவளுடன் செல்வதற்கு தங்களுக்கு விருப்பம் இருக்கிறது என்றால் தெளிவாக அதை முன்பே என்னிடம் கூறியிருக்கலாமே ஜலால். நீங்கள் வெறுக்கும் ஒரு பெண்ணை அஜ்மீருக்கு தங்களுடன் அழைத்து செல்ல விரும்புகிறீர்களா? இதை நினைத்துதான் எனக்கு வருத்தமாக இருக்கிறது. அப்படியென்றால் இதுதான் உனது கோபத்துக்கு காரணமா? அப்படியென்றால் இதில் எனது தவறு எதுவும் இல்லை. அந்த மகான் வருவதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. நான் தற்செயலாகத்தான் அவளை அந்த அறையில் அடைத்து வைத்தேன். அவளுடன் சேர்ந்து அஜ்மீருக்கு செல்ல எனக்கு விருப்பம் இல்லவே இல்லை. நீ என்னுடன் வந்தால் யாத்திரை சுகமாக இருக்கும். உனக்கு விருப்பம் என்றால் இதை பற்றி நான் தாயாரிடம் பேசுகிறேன். வேண்டாம், அதற்கு அவசியமே இல்லை. எனக்கு தெரியும், நான் வருகிறேன் என்று கூறினால் அத்தையாரிடம் நீங்கள் கேட்பீர்கள். ஆனால் இது உங்கள் நலத்தை பற்றிய விஷயம். பீர் அவர்களின் மீது எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. சூரிய ஒளி முதலில் ஜோதாவின் மீது பட்டதால் அவள்தான் தங்களுடன் வர வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. அனைத்தும் குதாவின் அருள்தான் ஜோதா பேகம். அவர் அருளால்தான் இன்று நீங்கள் நலமாக திரும்பி வந்திருக்கிறீர்கள். அது மட்டுமல்லாமல் நீங்கள் ஷெஹன்ஷா ஜலாலுடன் அஜ்மீர் ஷெரீஃபுக்கு செல்லும் வாய்ப்பையும் அவர் அருளி இருக்கிறார். சலீமா பேகம், அத்தையின் சந்தோஷத்திற்காக மட்டும்தான் நான் அங்கு செல்கிறேன். அவ்வாறு கூறக்கூடாது ஜோதா பேகம். நீங்கள் அந்த இறைவனை பிரார்த்திக்கும் போது முழு மனதுடன் பிரார்த்திக்க வேண்டும். நீங்களும் பூஜையை முழு மனதோடு தானே செய்கிறீர்கள். இதை நீங்களே ஒப்புக்கொண்டிருக்கிறீர்கள். அவ்வாறு செய்யும் பிரார்த்தனையை தான் அந்த இறைவன் ஏற்கிறான். நீங்கள் அஜ்மீர் ஷெரீஃபுக்கு செல்லும் போது நன்றாக வேண்டிக் கொள்ளுங்கள். அத்தை அவர்களுக்காக செல்லாமல் நீங்கள் பாத்ஷாவின் சந்தோஷத்திற்காக செல்லுங்கள். அஸ்ஸலாம் அலைக்கும் ஷெஹன்ஷா. வலைக்கும் அஸ்ஸலாம். தாங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ராயிமின் குறும்புத்தனம் அதிகமாகி விட்டதா? அந்த அல்லாவின் கிருபையாலும் தங்களின் தயவாலும் எல்லாம் நலம்தான். இப்பொழுது எனக்கு விடை கொடுங்கள். பறவைகளுக்கு பசி மட்டும் எடுப்பதில்லை, தாகமும் எடுக்கும். நாம் எந்த வேலையை தொடங்கினாலும் அந்த வேலையை முழுமையாக முடித்துவிட வேண்டும். பாதியில் விட்டுவிடக் கூடாது. சிலர் மற்றவர்கள் வாழ்க்கையை அந்தரத்தில் விட்டு விடுவார்கள். ஷெஹன்ஷா, ஏட்டிக்கு போட்டி பேசுவதற்கு தங்களிடம்தான் கற்றுக்கொள்ள வேண்டும் ஜோதா பேகம். போகட்டும், உங்களுக்கு என் மீது எல்லையில்லா வெறுப்பு இருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது அஜ்மீருக்கு என்னுடன் சேர்ந்து வருவதற்கு ஏன் மறுப்பு தெரிவிக்கவில்லை? அத்தை செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதனால் தான் நான். அப்படி என்றால் அனைத்து வேலைகளையும் எனது தாயாரிடம் தாங்கள் அனுமதி பெற்றுத்தான் செய்கிறீர்கள் என்று கூறுகிறீர்கள். அப்படி என்றால் அன்று அரண்மனை விட்டு சென்றீர்கள் அல்லவா? அப்பொழுது எனது தாயாரிடம் தாங்கள் எங்கே செல்கிறீர்கள் என்று கூறினீர்களா? தங்களைப் போலவே நானும் என் அன்னையை மிகவும் மதிக்கின்றேன். அதே போல் என் குருவையும் மதிக்கிறேன். என் நலனிற்காக வேண்டிக் கொள்ள வேண்டியது தங்களின் கடமை. ஆனால் உங்கள் மனதிலோ என் மீது இவ்வளவு வெறுப்பிருக்கும் போது எவ்வாறு நீங்கள் எனக்காக வேண்டிக் கொள்ளப் போகிறீர்கள்? அதனால் என் தாயாரிடம் தாங்கள் அஜ்மீருக்கு வரவில்லை என்று கூறிவிடுங்கள். நில்லுங்கள். இந்த சாம்ராஜ்யத்தின் ஷெஹன்ஷா தாங்கள் மிகவும் வல்லமை படைத்தவர். இருந்தும் இந்த சிறிய விஷயத்தை தங்கள் தாயாரிடம் கூற என்னுடைய உதவி உங்களுக்கு தேவைப்படுகின்றதா?
தாங்களே சென்று இந்த விஷயத்தை கூற வேண்டியதுதானே? நான் இன்றல்ல என்றுமே என் அன்னையை எதிர்த்து பேச மாட்டேன் என்பது தெரியாதா? அதை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அத்தை பேச்சை நான் மறுக்க மாட்டேன். நான் நிச்சயம் முழு மனதோடு பிரார்த்தனை செய்வேன். அதில் தங்களுக்கு சந்தேகம் வேண்டாம். அதற்கு காரணம் உண்டு. அரசர் நல்லபடியாக இருந்தால் நாடும் நாட்டு மக்களும் மிகவும் நல்லபடியாக இருப்பார்கள். இந்த நாட்டின் ராணியாக இருப்பதால் பிரஜைகளின் நலனுக்காக நான் நிச்சயமாக பிரார்த்தனை செய்வேன்.